வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, விஜய்க்கு பணக்கொழுப்பு, சீமானின் விமர்சனத்தால் பரபரப்பு. என்ன விஷயன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான தளபதி விஜய் நீண்ட எதிர்பார்ப்புக்கு பிறகு தனது அரசியல் கட்சியான தமிழக வெற்றிக்கழக கட்சியில் தொடங்கியிருக்காரு. இது தமிழக அரசியல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துன்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுறது வருது. விஜயின் அரசியல் நுழைவு ஒரு புதிய யூகத்தை தொடங்குமா, அல்லது அவர் எதிர்கொள்ளும் சவால்கள் அதிகரிக்குமான்ற மாதிரி விவாதம் தான் தற்போது அதிகமாக இருக்குது. இந்த நிலையில் தமிழக கட்சி தலைவர் சீமானின் விஜயின் அரசியல் பயணத்தை கடுமையாக விமர்சித்திருக்காரு. விஜய்க்கு பணக்கொழுப்பு அதிகம், அதனால தான் அரசியலில் இறங்கியிருக்காரு அப்படின்னு சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டிருக்காரு. இது விஜயின் ஆதரவாளர்களிடையே கடும் ஒரு எதிர்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம விஜய் சார் தனது தளபதி மக்கள் இயக்கம் மூலமாக பல ஆண்டுகளாக சமூக சேவையில் ஈடுபட்டு வந்திருக்காரு. இதை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம்ன்ற கட்சியை தொடங்கி அவரது அரசியல் கனவு வளர்த்து வச்சிருக்காரு. இதனால் அவரது கட்சி தனியாக போட்டிவிடுமா அல்லது மற்றொரு கூட்டணி சேருமான்றது தான் ஒரு பெரும் கேள்வியாக இப்போதைக்கு இருக்குது. இதை பற்றி சீமான் பேட்டி ஒன்றில் சொல்லும்போது, அரசியல்ன்றது இந்த பணத்தால் வரும் மேடைக்காக இருக்கக்கூடாதுன்ற மாதிரி மக்களை உண்மையாக நேசிக்கும் தலைவராக மேடைக்காகவே இருக்க வேணுன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் விஜய் ரசிகர்கள் எந்த ஒரு கட்சியிலும் இணையாமல் தனது சாதனை மூலமாக அரசியல் வெற்றியை அடைய முடியுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வகையில் விஜய் சாருடைய அரசியல் புதிய மாற்றத்தை உருவாக்குவாரா அல்லது சீமானின் கேள்விக்கு உள்ளாகுமான்ற மாதிரி தான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. கண்டிப்பாக இது என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு பேசுவோம். தேங்க்யூ.